வணக்கம் நண்பர்களே. விருச்சக ராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாதம் பலன், ராசி பலன் எவ்வாறு உங்களுக்கு இருக்கும்? இந்த மாதத்துக்குண்டான ஒரு ராசி பலன். மாதம் இந்த உங்களுக்கு ராசிக்கு உண்டான பலனை சொல்லிட்டு இருக்கிறேன். இதுபடி எல்லா ராசிக்காரங்களுக்கும் எங்களுக்கு ஓரளவுக்கு பொருத்தமாக வருதுங்கிறாங்க. அதே மாதிரி இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த விருச்சக ராசி காலதேவனுக்கு 8வது ராசியாக வரக்கூடியது தன்மைங்க. இந்த விருச்சக ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? உங்கள் ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாருங்க. இந்த மாதம் முழுவதும் ராசி அதிபதி போய் 12ல் இருக்குதுன்னு, அது என்ன 12ஆம் இடம்னா சரியான சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ ஒரு சுகபோகமான ஒரு நிகழ்வுக்கு செலவு பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் வருங்க. ஒரு சொந்தத்தில் ஒரு விசேஷத்துக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை வரும். இல்லாட்டி ஒரு ஆடம்பரமான ஒரு செலவு செய்யக்கூடிய தன்மை வரும். ஏதோ ஒரு விரயத்தை இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே விரைய செலவு தாங்க அதிகமாக காட்டுது. எப்படி விரைய செலவுனா, குடும்பாதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான், அவரும் போய் அஷ்டமத்தில் உட்காந்துட்டார். அப்போ குடும்பத்து மூலியமாக தேவையில்லாத செலவுகள், அதாவது மருத்துவ செலவுகள், வேற ஏதாச்சும் இதர செலவுகள், தண்ட செலவுகள் என்று சொல்லக்கூடியது செலவை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு வரவுக்கு மிஞ்சிய செலவுங்க. அதை நீங்கள் மிக மிக கவனத்தோடு செயல்படுத்தணும். அதே மாதிரி இந்த வரவுக்கு மீறிய செலவை நம்ம எப்படி பண்ணலாம்? சேமிப்பு பண்ணுங்க. எதிரே ஒன்று நீங்கள் வர்ற காசெல்லாம் சேமிப்பு பண்ணிடுங்க. சேமிப்பு பண்ணி அது ஒரு விரயமாயிருங்க. அப்போ கையில் காசு வச்சுக்க வேண்டாம். வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஏதோ ஒரு தேவையில்லாத செலவு கொடுத்துரும். இதுதான் உங்களுக்கு ஒரு டிப்ஸுங்க. இது இந்த புரட்டாசி மாதத்துக்கு ஒன்றா டிப்ஸு. அப்போ உங்களுக்கு எது அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, விருச்சக ராசிக்கு 4ஆம் இடம் ராகு உட்காந்துட்டாருங்க. அந்நிய கிரகம் உட்காந்துருச்சு. சொந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வேறு வீடை மாற்ற சொல்லுது. அது ஒரு அனுகூலம் இல்லை. 5ஆம் இடம் புத்தி ஸ்தானத்தில் சனி பகவான் வந்துட்டாரு. நம்ம என்னதான் செயல்படுத்தி என்னதான் பேசினாலும் நமக்கு எதை திடீர்னு எல்லாம் செய்யலான்னு சொல்லும்போது கடைசி நேரத்தில் தடையாகி போயிடும், சிக்கலாகி போயிடும், நமக்கே அது பிடிக்காத போயிடும். அப்படிங்கிற தன்மை சனி கொடுத்துருவார். 5ஆம் இடம் ஆள் மனசு என்று சொல்லக்கூடியது சனி வக்கரத்தில் வேற இருக்கார். அது சிறப்பு இல்லை. 6ஆம் இடத்து அதிபதி 12க்கு போயிட்டாரு. 6ஆம் இடம் 12க்கு போனால் எதிரி விரயமாயிட்டான் அப்படின்னு போட்டு எடுத்துக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலமான இடம் எது அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு அனுகூலமான இடம் பாக்கியம். அந்த பாக்கியாதிபதி ஆட்சி பெற்றிருக்காருங்க. ஏன்னா பாக்கியாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறது ஒரு சிறப்புங்க. அது ஒரு நல்ல ஒரு நிகழ்வை கொடுக்கும். அது எது மூலிமா கொடுக்கும்? ஒரு தந்தையார் மூலிமா கொடுக்கும், இல்லை தாயார் மூலிமா கொடுக்கும், இல்லாட்டி தெய்வ வழிபாட்டு மூலிமா, இஷ்ட தெய்வ வழிபாட்டு மூலிமா கொடுக்குங்க. அது கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை கொடுக்கும். அதே மாதிரி சுக்கரன் 10ல் இருக்காரு. கலை சம்பந்தமான ஒரு ஆர்வத்தையும் கலையில் சம்பந்தமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தும். அடுத்தது உங்களுக்கு சூரியன் புதன் சேர்க்கை பெற்று 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சூரியன் புதனாதித்ய யோகம் இருக்குது. தொழில் மூலியமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்குங்க. இறுதியில் கிடைக்கும், ஆரம்பத்தில் கிடைக்காது, இறுதியாக கிடைக்கும். நிச்சயமாக தொழில் மூலியமாக நல்ல லாபம் உண்டுங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அதனால் அதை வச்சு நீங்கள் உங்களோட செலவை சரி